ஆவியானவரே எங்க மத்தியில் அசைவாடும்படி, எங்க மத்தியில கிரியை நடப்பிக்கும்படிக்கு உங்களை நாங்க கேட்கிறோம். நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு உம்மை ஆராதனை, ஜீவனின் அதிபதி, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாள உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, 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 ஆராதனை என்பது பாடல் மாத்திரம் பாடுவதல்ல, அது இதயத்தோட ஒரு நிலை, அவரை பணிந்து கொள்கிற ஒரு நிலை. சர்வ வல்லவரே, உங்களை உயர்த்துகிறோம். அப்படியே உட்கார்ந்து கூட ஆராதிப்போமா? உங்க முழு மனதை செலுத்தி, முழு மனதை செலுத்தி அவரை ஆராதிங்க. அப்படி நம்ம செலுத்தும் போது முழு சிந்தனை, முழு பேலன், முழு ஆத்மாவை கொண்டு அவரை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வருகிறார், ஆவியானவர் அசைவாடுகிறார். மகிமை மகிமை மாட்சிமை மாறா என்னை சரகே. மகிமை மகிமை மாட்சிமை
பார்ப்பீங்க. வெளிப்படுவதாக ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த ஜீவன், ஆவியானவருடைய ஜீவன் அல்லது கிறிஸ்துவுடைய ஜீவன், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற அவருடைய ஆவி, அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளாக கடத்தப்படுவதாக அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள்ள ஆவி சென்று அதை உயிரடை செய்தது போல இந்த காலை வழியிலையும் எங்க எலும்புகளுக்குள்ள, எங்க சரீரத்துக்குள்ளாக, எங்க சரீரத்தில் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக அந்த ஆவி கடத்தப்படுவதாக, அந்த ஜீவன் கடத்தப்படுவதாக. இப்ப உடனே அது நடைபெறுகிறது. விட்டு கொடுங்க. அந்த ஜீவன், அந்த வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது உங்க சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக. அந்த ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன். சபகந்தரா மதரா கரங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நீங்க
பேசுங்க, இடைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதிகாரம் யூதா 1:20 மற்றும் 21. யூதா 1. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அல்லது அதில் ஸ்ட்ராங்காக அதில் நிலைநாட்டப்படுவது. உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, அது மகா பரிசுத்தமான விசுவாசம் என்று அது சொல்லப்படுகிறது. அப்போ என்னுடைய விசுவாசம் எதன் மேலே இருக்கிறது என்பதை நான் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய விசுவாசம் எதன் மேலே இருக்கிறது? உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் அதில் அசைகிற நிலையில் இருந்தீங்கன்னா அதில் ஒரு உறுதிக்குள்ளாக நாம் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். எந்த ஒரு காரியத்திலையும், ஏன்னா வேதத்தில் விசுவாசம், எபிரேயர் 11:6 நினைக்கிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அது முடியாத விஷயம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்போ அந்த தேவனை அணுகுவதற்கு நமக்கு தேவை விசுவாசம். அது எப்படிப்பட்ட விசுவாசம்னா, நான் ஜெபம் பண்ண போறேன்னா அவர் அந்த இடத்தில் இருக்கிறார், அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார். ஜெபம் என்பது ஒன்றும் இல்லை, நாம் தேவனோடு பேசுவது ஜெபம். அந்த தேவனோடு நான் பேசுகிறேன்னா தேவன் அந்த இடத்தில் இருக்கிறார். அவர் எங்கேயோ தூரமாக இருக்கார் என்ற எண்ணத்தை விட்டுருங்க, அவர் நம் அருகில் இருக்கார். ஆமென். அந்த விசுவாசத்தோடு நான், ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நான் கிரியையில் ஜெபிக்க உட்கார்றேன்னா அந்த ஜெப நிலையில் அவர் என் அருகில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் நான் செயல்பட வேண்டும். ஆமென். அதே போல் எல்லா நேரமும் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்களுக்குள்ள அது சில உணர்ச்சிகளின் அடிப்படையில் அது இல்லை. திரும்ப தெளிவாக சொல்கிறேன், ஆவியானவர் இறங்குறாரு அப்படி உணர்வினால தான் அவர் இருக்கார் இல்லை, அது சத்தியம். யோவான் 14 நினைக்கிறேன், அவர் உங்களுக்குள்ளேயும் உங்களோட கூட வாசம் பண்ணுகிறார். சரியா? வாசம் பண்ணுகிறார்னா வந்துட்டு போறவர் அல்ல, நிரந்தரமாய் தங்குகிறார். எல்லா நேரமும் அவர் உங்க கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார், தங்குகிறார். சரியா? அப்ப அந்த விசுவாசம் எத்தனை பேருக்குள்ள இருக்கு? நீங்க காலையில் எழும்பும் போதும் அவர் அங்கதான் இருக்கார், இரவு தூங்கும் போதும் அங்கதான் இருக்கார், நீங்க படிக்க போகும்போது வேலைக்கு போகும்போது அப்பயும் அவர் உங்க கூட தான் இருக்காரு. எல்லா நேரமும் அவர் உங்க கூட இருக்கிறார். அப்ப
அந்த விசுவாசம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நம்ம சரீரத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்று நம்ம, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். நம்ம சரீரத்தில் சரியா? நம்ம மட்டும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் மாற்றிக்கோங்க. நான் இருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ஒன்று, அதற்கு தேவை விசுவாசம். நான் உணர்றேனோ இல்லையோ, இதுதான் சத்தியம். சில வேளையில் உணர்ந்தாதான் இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இல்லை, அவர் உள்ளதான் இருக்கார். அல்லது இப்படி சொல்கிறேன், நீங்கள் எப்படி ஒரு நபரோ, அவர் ஆவியாக இருந்தாலும் அவரும் ஒரு நபர் உங்களுக்குள்ளே இருக்கார். சரியா? நமக்கு எப்படி பேச்சு இருக்கோ அவருக்கும் பேச்சு இருக்கு. அவரும் கேட்பார். அவர் பேசுறதே நம்ம கேட்க முடியும். அதே போல் நமக்கு உணர்வுகள் இருக்கிறது போல ஆவியானவருக்கும் உணர்வுகள் இருக்கு. அவர் ஏவும் போது அதையும் நம்ம உணர முடியும். அவர் தடை பண்ணும்போது உணர முடியும். அவர் சந்தோஷப்படும் போதும் உணர முடியும். அவர் துக்கப்படும் போதும் உணர முடியும். நம்மளை போலவே. சரியா? அப்போ அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? விசுவாசத்தினால. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் போது, ஆவியானவரே என் கூட இருக்கீங்க, எனக்குள்ள நீங்க வாசம் பண்றீங்க, எனக்குள்ள இருக்கீங்க, அதை நீங்க வாயை திறந்து சொல்லணும். எனக்குள்ள இருக்கீங்க, எனக்குள்ள இருக்கீங்க. எல்லா நேரங்களிலும் பேசணும் அவரோடு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே, இந்த காரியத்தை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரேன்னு சொல்லி அட்ரஸ் பண்ணலாம். நீங்கள் அவரை கூப்பிடும்போது, பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் தெரியல, எனக்கு சொல்லுங்க, எனக்கு பேசுங்க. இல்லாட்டி வசனத்தை நினைப்பூட்டுங்க, எனக்கு ஆலோசனை கொடுங்க, அறிவுரை சொல்லுங்க. ஏன்னா அவர் பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கர்த்தர். அப்போ அவர் ஆலோசனை கொடுக்க முடியும். அதே போல் நம்மளை தேற்ற அவரால் முடியும். வேற உதவி செய்பவர் என்று சொல்லியிருக்கு. நமக்கு உதவி செய்ய முடியும். ஆனால் நம்ம நிறைய பேர் அந்த உதவியை கேட்கறதில்ல. கேளுங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு அதில் நிலையாக இருக்கணும்னா, வேதம் என்ன சொல்லுகிறதோ அதில் உங்களை உறுதியாக ஸ்ட்ராங்காக நிறுத்திக்கணும். இது ஒன்று. வேற எதுவும் சுகம் சரீர ரீதியாக நான் என் சரீரத்தில் சில விஷயங்கள் பார்க்கறது, அது உணர்வுபூர்வமானது, அறிவுபூர்வமானது. நான் சத்தியத்தின்படி நான் ஆக்கப்பட்டவன், சத்தியத்தின்படி. அப்போ அந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் மேல் உள்ள விசுவாசத்தில் நான் உறுதியாய் நிற்கும் போது அது எனக்கு வேலை செய்யும். என் மனசை விட்டுருங்க. மனசு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கும். உணர்வுகள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்கும். ஆனால் வசனம் என்றென்றைக்கும், வார்த்தை என்றென்றைக்கும் நிலை நிற்கிறது. உலகத்திலே ஸ்டெடியாக உறுதியாக நிற்கிறது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான், தேவனுடைய வசனம் மட்டும்தான். வானமும் பூமியும் கூட ஒளிந்து போயிடும் சொல்லியிருக்காரு. ஆனால் என் வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது. அப்போ அந்த ஒளிந்து போகாத வார்த்தையின் மேலே நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம உணர்வுகள் ஒன்று சொல்லும், நான் பார்க்குற சூழ்நிலை ஒன்று சொல்லுவோம், மனுஷரை ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்காம வார்த்தையை பார்த்து அதில் நான் உறுதியாக இருக்கேனா? உறுதியாக இருந்தால் அது வேலை செய்யும். ஏன்னா வார்த்தையில் வல்லமை இருக்கு. வார்த்தை அதற்குள்ளாக சொல்ல போனால் வெறும் இது எழுத்துக்கள் இல்லை. எங்கள் யோவானில் இருக்கு அந்த வார்த்தை,
அந்த லோகோஸ் தான் சொல்லிருக்கு. சரியா, எழுதப்பட்ட வார்த்தை மாம்சமாயி இயேசு என்று வந்தார். அப்போ நம்ம கையில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார் வார்த்தையா. அதை உயிருள்ள வார்த்தையாய் கொண்டு வந்து என்னில் வெளிப்படுத்திடுது. அது உங்கள் கையில் இருக்கு. புரியுதா? வெறும் எழுத்தா இருந்தால் அதனால அறிவு வேணா வரும். ஒரு 100 வசனம் எனக்கு தெரியும், அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது ஜீவனாக வந்து செயல்படணும். அப்போ அதற்குரிய ஜீவனை கொண்டு வர்றது யாரு? பரிசுத்த ஆவியானவர். சரியா, அந்த வார்த்தையிலிருந்து ஜீவன் வெளிப்படணும்னா அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது பரிசுத்த ஆவியானவர். பல வேளைகள் ஆவியானவர் அசைவாடும் போது ஏன் கிரியை நடப்பிக்கப்பட முடியவில்லை என்றால் உங்கள் இருதயத்துக்குள்ள வார்த்தை இல்லை. மைண்டில் நான் சொல்லலை, எல்லாருக்கும் மனப்பாடமாக சில வசனங்கள் தெரியும். இருதயத்துக்குள்ளாக வார்த்தை இல்லை. சரி, இருதயத்துக்குள்ளாக வார்த்தையை எப்படி கொண்டு போவது சொல்லுங்க. நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். எப்படி கொண்டு போவது? மனசுல நம்ம படிக்கலாம், மனப்பாடம் பண்ணலாம். இருதயத்துக்குள்ள எப்படி கொண்டு போவது? தியானிக்கணும். இது நிறைய பேர் பண்றதில்லை. வாசிக்கிறோம், கேட்குறோம், மனப்பாடம் பண்றோம். தியானிக்கும் போது அவைகளை ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமாக, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். டெய்லி அவர் என் மேய்ப்பராக இருக்கார், எனக்கு தாழ்ச்சி அடையினா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, அதுதான் அர்த்தம். சரியா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அதனால நான் தாழ்ச்சி அடைவது இல்லை. அந்த சிந்தனை 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 எல்லா நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கணும். பேசுங்க, சிந்திங்க. சென்ற நாட்களில் ஒரு செய்தி கேட்டுக்கொண்டு இருந்தேன். ஜான் வெஸ்லின்னு பழைய காலத்தில் ஒருத்தர் இருந்தார். சரியா, அவருடைய ஜெபம் எல்லாம் அவர் மனசில் வருகிறதை ஜெபம் பண்ண மாட்டார். வசனத்தை எடுத்து வசனத்தை ஜெபமாக ஏறெடுப்பாராம். அவர் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குமா. ஏன்னா நம்ம மனசில் வர்றது நிறைய ஜெபம் வார்த்தையின் படி இருக்காது. நம்ம மனசில் தோன்றதை ஜெபம் பண்ணுவோம், இல்லாட்டி சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல ஜெபம் பண்ணுவோம். அப்படி சித்தத்தின்படி சில விஷயங்கள் இருக்காது. அப்போ நான் சரியாய் அதை கொண்டு போனோம்னா, நான் வார்த்தையை எடுக்கிறேன், படிக்கிறேன், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், வார்த்தையை ஜெபம் பண்ணுறேன். சரியா, அதுதான் தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தை எங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே போகும். அப்போ உள்ளே போகும்போது அங்கே யார் இருக்கா? இருதயத்துக்குள்ள அல்லது ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, அந்த ஆவியானவரும் வார்த்தை இணையும் போது, அதை நீங்கள் தியானிக்கும் போது, பேசும்போது அது வெளிப்படும். இது ஒரு ஆவிக்குரிய சட்டம்னு சொல்லலாம். இது யாருக்கும் வேலை செய்யும். ரட்சிக்கப்பட்ட யாருக்கு வேணாலும் இது வேலை செய்யும். இது வார்த்தையோட தன்மை, அவ்வளோதான். சரியா, வார்த்தையோட தன்மையே எங்கே இருக்குது? ஏசாயா 55 இருக்குது. அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அதை எதற்காக அனுப்புகிறோமோ, எதற்காக பேசுகிறோமோ, அது அப்படியே ஆகும். ஆனால் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு ஒரு மாதிரி பேசிட்டு நாளைக்கு வேறு மாதிரி பேசுனா அது வேலை செய்யாது. ஸ்டெடியாக, அல்லது ஒன்று சொல்கிறேன், இந்த சைடு கம்பத்துக்கு போகிறீங்கன்னா அந்த டைரெக்ஷன்லேயே போயிட்டு இருந்தால் தான் போக முடியும். திடீர் திரும்பி இங்கிட்டு போனால் போக முடியாது. அதே மாதிரி தான் நம்ம வார்த்தையில் ஒரே டைரெக்ஷனில் போனோம்னா அதில் உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்து அதையே பேசணும், அதையே சிந்திக்கணும். சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கலாம், எனக்கு அதை பார்க்கக்கூடாது. சரியா, வார்த்தை என்ன சொல்லுதோ அதில் நான் உறுதியாக இருக்கும்போது, அப்போ மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, ரெண்டாவது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. சரியா, ஜெபம் பண்ணி. அப்போ பரிசுத்த ஆவிக்குள்
ஜெபம் பண்ணினா இதில் 2 விஷயங்கள் நான் சொல்லலாம். ஒன்று, அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபம் பண்ணுவது, அது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொன்று, ஒரு வசனம் இருக்குது, வாட்ச் அண்ட் ப்ரே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஒரு வசனம் இருக்குது. சரியா? விழித்திருந்தா கண்ணை தூங்காமல் அப்படி இல்லை, கவனித்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஜெபமாக கொண்டு போங்க. என்ன சொல்கிறாரோ, எப்படி ஜெபிக்க சொல்கிறாரோ, ஒன்று வேத வசனத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணலாம். சரியா? 2வது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை வைத்து நான் ஜெபம் பண்ண வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. அதே போல் சில வேளை ஆவியான சில விஷயங்களுக்காக ஜெபிக்க உங்களை ஏவுவார். நீங்கள் யோசித்திருக்கவே மாட்டீங்க இதற்காக ஜெபிக்கணும்னு, ஆனால் ஏவுவார். அப்போ அதை நீங்கள் அது எப்போ அறிந்து கொள்ள முடியும்? உள்ளத்துக்குள்ளே அவர் பேசுகிறதை நீங்கள் கவனிக்கும் போது அவர் பேசுகிறார் என்பதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை வைத்து ஜெபம் பண்ணுவீங்க. அப்போ பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. 3வது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. அப்போ தேவனுடைய அன்பு உங்களை காத்து கொண்டு, இதை பழைய பாட்டோட நான் ரிலேட் பண்ணுறேன். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்து கொள். சரியா? இப்போ இதயத்துக்குள்ள வசனம் போகுது, மற்ற விஷயங்கள் அதை கலைகள் வராதபடி பாதுகாக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. சரியா? அப்ப அந்த அன்பு எங்க இருக்கு? தேவனுடைய அன்பு உங்க உள்ளத்துல தான் இருக்கு. ரோமர் 5:5 நினைக்கிறேன், அதை வாசிங்க. ரோமர் 5:5. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால். சரியா? ஊற்றப்பட்டிருக்கிறபடினால். அப்ப அந்த அன்பு ஃப்ளோ ஆகாதபடி. சரியா? ஊற்றப்பட்டிருக்கிற அன்பு அதை தடை பண்றது என்னவா இருக்கும்? நம்ம மனசு. சரியா? இருதயம் ஆவி ஆழமானது. வெளியே இருக்கிறது என்னுடைய சிந்தனை, என்னுடைய உணர்வுகள். சரியா? இப்போ உணர்வுகளில் நிறைய விஷயம் வரும். கசப்பு வரும், வெறுப்பு வரும், பொறாமை வரும், எரிச்சல் வரும், கோபம் வரும், வேற என்ன, துர்க்குணம் வரும். இப்படி நிறைய விஷயங்கள் சிந்தனையில் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் வரும். ஆனால் ஒன்று அப்படிலாம் வரும்போது தயவுசெய்து அவர்கிட்ட போய், ஏசவா உங்கள் அன்பு என் இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, அது என்ன நிரப்பட்டும் கேளுங்க தயவுசெய்து. ஏன்னா என்றைக்குமே ஒரு விஷயத்த, ஒரு நபரை அல்லது ஒரு காரியத்தை என்னுடைய மாம்ச கண்ணில் பார்க்கும்போது எதிர்மறையான உணர்வுகள் கட்டாயம் வரும். வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். சரியா? ஆனாலும் அதை நான் மேற்கொள்ளணும்னா என் இதயத்தில் ஊற்றப்பட்ட தேவனுடைய அன்பு என்னை நிரப்பணும். ஆமென். அப்போ ஆவியானவரே, இப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகள் எண்ணங்கள்லாம் வருது, ஆனாலும் அதை வச்சிடுறேன். நீங்கள் உங்கள் அன்பினால என்னை நிரப்புங்க. என் சிந்தனை, உணர்வுகள் எல்லாம் நிரப்பப்படட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேளுங்க. சரியா? தேவனுடைய அன்பு நாள் உங்கள் இருதயங்களை காத்து கொண்டு. இப்படிதான் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். அப்போ அங்கே கலையும் வராது, வசனம் தான் வளரும். ஆமென். வசனம் தான் அங்கே வளரும், கலை வராது. பிசாசு தேவையில்லாத கலைகளை கொண்டு வர முடியாது. எப்போ? தேவனுடைய அன்பினால உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளும் போது. ஏன்னா இந்த சிலுவை நாட்களில் முக்கியமான விஷயம் தேவனுடைய அன்பு. சரியா? உங்களுக்காகவே தன்னை ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ரோமர் 8. உங்க மேல அவ்வளோ அன்பு வைத்து இருக்கிறார். ஆனா நிறைய பேர் அந்த அன்புக்குள்ளாக காணப்படாததுனால தான், அதே போல அறியாமை என்ற ஒரு இருள், அதனாலையும் கஷ்டப்படுறோம். அறியாமை என்ற இருள்.
அடிக்கடி ஆணித்தரமாக சொல்லுவேன், எந்த தேவனுடைய பிள்ளையும் வியாதியோட இருக்க அவசியம் இல்லை. ஏன் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன்? அது வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடு. அது ஏன் உரிமை, புரியுதா? இப்போ இந்தியன் ஆகணும்னா என்ன பண்ணோம் சொல்லுங்கள்? இந்தியாவில் பிறந்த இந்தியன் தான். அதே போல் நான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளை. என்னோட உரிமை சுகம், என்னோட உரிமை ஆரோக்கியம், என்னோட உரிமை, புரியுதா? நான் அதுக்குள்ளே பிறந்துட்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள. அதில் ஒன்று சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம் ஒன்று. அதே மாதிரி செழிப்பு இன்னொரு ஒரு சுதந்திரம். சரியா? இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். அது என்னுடைய பிறப்பு உரிமை, பிறப்பு உரிமை. சரியா? பிறப்பு உரிமை. ஆனால் நம்ம பல்வேறு நிலைகளில் நம்ம மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. ஆண்டவர் சுகமாக்கு வரா இல்லையா, ஜெபம் பார்க்கலாம் இல்லையா, அது ஏன் உரிமை. நான் சுகமாக இருப்பது ஏன் உரிமை. அதுக்கான வேலை எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ எங்கே கேப்னா, அந்த அறியாமைன்னு ஒன்று இருக்கு. அறியாமை, தங்கள் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்தார்கள். எபேசியர் 4:17 இருக்குன்னு நினைக்கிறேன். தங்களுடைய அறியாமையினால தேவனுடைய ஜீவனுக்கு. ஏன்னா இந்த யூதாவிலையும் அப்படிதான் இருக்கு. நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்து இருங்கள். அதே மாதிரி நித்திய ஜீவனை குறித்து ஒன்று சொல்கிறேன். மரித்ததுக்கு அப்புறம் தான் நித்திய ஜீவன் இல்லை, இப்போ உங்களுக்குள்ளே இருக்கு. இப்போ இருக்கு. யோவான் 3:16 படி ஹாவ் இட்டர்னல் லைஃப். ஹாவ்னா நிகழ்காலத்தை குறிக்குது. சரியா? என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்குள்ள நித்திய ஜீவன் வந்துடுச்சு. உங்களுக்குள்ள நான் இல்லை சரீர ஜீவனில் தான் வாழுவேன் அப்படின்னா அது உங்கள் பிரச்சனை. இல்லை நித்திய ஜீவனில் வாழ்வீங்கன்னா வியாதி செயல்பட முடியாது. இன்னொன்று கொலோசியர் 3:4 இருக்கு, நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது. அப்போ நம்முடைய ஜீவனை கிறிஸ்து தான். அல்லது புரியுற மாதிரி சொல்கிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்குள் கொலோசியர் 2:10 கூட துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவள் ஆக்கப்பட்டீர்கள். அப்ப கிறிஸ்து இல்லாம நீங்க இல்லை. அதை புரிந்து கொள்ளுங்க. கிறிஸ்து இல்லாம இல்லை. எனக்குரிய எல்லா ஸ்லாக்கியங்களும் கிறிஸ்துவின் மூலமா, கிறிஸ்துவுக்குள். நான் அடிக்கடி சொல்றேன், உங்க ஜெபத்துல அவர் இல்லாட்டி உங்க ஜெபம் வேஸ்ட். உங்க வார்த்தை தியானத்துல ஆராதனையில அவர் இல்லாட்டி வேஸ்ட். சும்மா அது ஒரு சடங்காச்சாரமாக தான் பண்ணுவோம். ஏன்னா அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை. சரியா? ஒரு அந்த விஷயத்துக்குரிய நபர் இல்லாமல் அந்த விஷயத்தை நான் பண்ணுறதுனால அர்த்தம் இல்லை. அது வெறும் கடமைக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இனி ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரை ஈடுபடுத்துங்க. அல்லது கிறிஸ்து ஆவியானவர் மூலமாக நமக்குள்ளே இருக்கார். சரியா? அதுதான் 4 விஷயம் சொன்னேன். 1, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கிறிஸ்து உடையவன் ஜீவன் உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்ப கிறிஸ்துவின் ஜீவன் இயேசு விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது உங்களுக்குள் பகரப்பட்டது. அதுதான் உங்களுக்குள் இருக்கு. இப்ப உங்க சரீரத்துக்குள்ள ஜீவன் இருந்தா தான் சரீர ஜீவனோடு கூட ஜனங்கள் வேலை செய்கிறாங்க, வாழுகிறார்கள். அப்ப வாழுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் போகுதுன்னா விட மாட்டாங்க. அந்த ஜீவனை காத்து கொள்றதுக்கு என்ன பண்றான், என்னன்னா செய்யறாங்க பாருங்க. சரீரத்துல சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. வியாதி வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போயிட்டாது ஜீவனை என்ன செய்யணுமா, காக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறாங்கல்ல.
விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள வந்துருச்சு. அது கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மறிச்சீங்க. இப்ப கிறிஸ்துவோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஜீவனை நீங்க காப்பாற்றணுமா வேண்டாமா? ஆவியில உற்சாகம் ஒன்று உண்டு. உங்க பலனை நீங்க புதுப்பித்துக் கொள்ளணும். ஆவியில உள்ள ஜீவனை நீங்க அலமுட்டி எழுப்பணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் எனக்குள்ள இருக்கிறது. அந்த ஜீவன் பெருக நான் இடம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, பிதாவே, அந்த ஜீவனை எனக்கு நீங்க கொடுத்தீங்க. உங்க உயிரை கொடுத்து எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. நான் ஆவிக்குள்ளான மனுஷன் ஆண்டவரே, ஆவிக்குள்ளா மனுஷன். என் ஆவி மனிதனை நீங்க உயிர்ப்பிச்சிருக்கிறதுக்காக நன்றி. என் ஆவியில வந்த அந்த ஜீவன் என் சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறதுக்காக நன்றி. ஷபாலா. சரீரத்துல பலவீனத்தோடு நாம் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தெய்வீக ஜீவன் நமக்கு பலனாய் மாறி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறா. அந்த ஜீவனை நமக்குள்ள பகிர்ந்து இருக்கிறா. ஓ பரிசுத்தாவின் அந்த பரிசுத்தாவியினால தேவ ஜீவன் நமக்குள்ள வியாபித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு அந்த ஜீவனை விடவில்லாய் நாம் வாழ கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்து வருகிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள தெய்வீக ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறார். அது உங்களுக்குள்ள மறைந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகா பரிசுத்த விசுவாசத்துல உங்களை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, அதாவது மகிழ்ச்சியின் சத்தங்கள், துதியின் சத்தத்தோடு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்னு சொல்லி யாரு துதித்தாங்க? யாரு துதித்தாங்க? ஒரு கூட்ட ஜனங்கள் துதித்தாங்க. ஆனா பரிசேயர்லாம் என்ன செய்தாங்க? அதட்டினாங்க. இன்னைக்கு நம்ம துதிக்கிறதுக்கு சிலர் என்ன செய்வாங்க? சிலர் வரவேற்பாங்க, சிலருக்கு புரியாது. அப்படி புரியாதவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? நீ துதிக்காத, மகிழ்ச்சியா என்ன செய்யாத, துதிக்காத, பாடாதங்கிற மாதிரி. அப்ப யாராவது ஒருத்தர் அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம நம்ப கூடாது. நம்ம என்ன செய்யணும்? இன்னும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷம் உள்ளவன் மகிழ்ச்சியோடு என்னமும் பாட கடவன். அப்ப நீதிமான் பாடி மகிழ்கிறான். அப்ப நம்ம சந்தோஷம் இருக்குன்னா இருக்கணும், இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும். அப்ப நம்ம மகிழ்ச்சியோடு என்ன செய்ய முடியும்? மகிழ்ச்சியின் துதி சத்தங்கள் அதெல்லாம் நீங்க அங்க வீட்டுல போய் தியானிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். மார்க் 11 மட்டும் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். மார்க் 11 5 காரியங்கள் இருக்கு. குருத்தொலை ஞாயிறு குறித்து அவ்வளவும் சொல்ல ஆண்டவர் ஏவனால் நான் சொல்லுகிறேன். அதாவது விசுவாசம் இல்லாத, இப்ப விசுவாசத்தின் வார்த்தையை கேட்டுங்க. விசுவாசத்தின் வல்லமை அல்லது விசுவாசம் இல்லாத ஜெபம். மார்க் 11 22 25 வரை நம்முடைய ராஜாதி ராஜா என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். அவருடைய சாந்த குணத்தை, அவருடைய தாழ்மையான குணத்தை குறிக்குது. முன் நடப்பார் பின் நடப்பார்லாம் மரக்கிளைகளை என்ன செய்தாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லிட்டு ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அது எதை குறித்ததுன்னா, இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். அப்ப நம்முடைய ராஜாதி ராஜா மிலிட்ரி பவரோடு வந்தாரா? இல்ல. மிலிட்ரி பவர்னா என்னது? ஒரு நம்முடைய ராஜா ஆனா சாந்த குணம் உள்ளவர், தாழ்மை உள்ளவராக வந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அவரை தான் ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க? முன் நடப்பார் பின் நடப்பார்லாம் என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து மார்க் 11 நான் வாசிக்கும்படிக்கு ஏவப்பட்ட வார்த்தை அத்திமர அந்த சம்பவத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அது நன்றாக இருக்கும். இலைகளை அல்லாமல் வேறு எதையுமே அவர் காணவில்லை. அவர் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் சொல்லிட்டு ஒரு கிளென்சிங்க பார்க்கிறோம். நம்முடைய லைஃப் இது எதை ஹைலைட் பண்ணுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையானது என்ன செய்யப்படணும்? சுத்திகரிக்கப்படணும். இதை ஹைலைட் பண்ணுது, அந்த நீடை குறிக்கிறது. அப்பதான் நம்ம நம்மள யாரு என்ன சொல்ல முடியும்? நீ தான் என்னது? யூ ஆர் ஹவுஸ் ஆஃப் பிரேயர். நீ தான் என்னது? ஜப வீடு.
கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்திருக்கிறார்? தங்கி இருக்கிறார். உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயம், இந்த வீடு ஜப வீடு எனப்படும், அதை கள்ளர் குகையாக்காதீங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ இயேசுவானவருக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. அங்க உள்ள நுழைஞ்சார். அதெல்லாம் நீங்க அந்த சம்பவத்தை 1-11 பார்க்கலாம். அவர் என்ன பண்ணாரு? காசுக்காரர், அந்த மணி சேஞ்சஸ், இன்னும் எதெல்லாம் அவர் துரத்திட்டாரு. அங்க வியாபார வீடாக்கிட்டாங்க. அதனால அவருக்கு என்ன வந்தது? ஆவியில கோபம் வந்துச்சு. ஆவியில கோபம் வந்தா நல்லது தானே. உடனே சாட்டை எடுத்தார். எடுத்து என்ன செஞ்சார்? எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். இந்த இடத்துல இயேசுவை மையப்படுத்துவோம். இயேசுவை மையப்படுத்தும் போது அவ என்ன பண்ணாரு? வாழ்க்கை என்ன செய்யணும்? நீ இதை வியாபார வீடாக்காத. அவருக்கு அவருடைய ஜப ஆலயத்துக்குள்ள திடீர்னு பிரவேசிக்கிறார். அந்த பவனியில் உள்ள அந்த ஈவெண்ட் உள்ளதான் அந்த மார்க் 11. அப்போ இந்த இடத்துல இயேசுவை மையப்படுத்தும் பொழுது அவர் எதை துரத்தணும்னு நினைச்சாரோ, எதை என்ன செய்யணும்? எல்லாத்தையும் பூரா விற்கிறவங்க எல்லாத்தையுமே என்ன செஞ்சாரு? தள்ளி விட்டாருன்னு பாக்குறோம். மணி சேஞ்சஸ். அப்போ இங்க எதை ஹைலைட் பண்ணது? நான் நம்முடைய லைஃப்ஸை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு ஜப வீடுன்னு சொல்லி விரும்புறாரு. நம்ம ஜப வாழ்க்கை என்ன செய்யணும்? நம்முடைய வசனத்தை ஜபமாக்குறது. இந்த சிலுவை வசன தியானங்கள்னு சொல்லிட்டு இந்த ஜபம் வைத்து கொண்டே இருந்தோம். அப்ப வசனத்தை எப்படி நம்ம ஜபமாக்குறது? நம்முடைய இன்னைக்கு நம்ம என்ன சிந்திச்சோம்? நம்முடைய இருதயத்தின் நிலையே எப்படி இருக்கணும்? ஆராதிக்கிற நிலையா இருக்கணும். ஒரு மகிழ்ச்சியை பிறப்பிக்கிற ஒரு இருதயமா இருக்கணும். அதுக்குதான் ஆதார வசனம். சிலுவை வசனத்தை குறித்து தியானித்தீங்களா? கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தீங்களா? இயேசுநாதர் நமக்காக என்ன செஞ்சார்? பாடுகளை அனுபவித்தார், துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவத்து நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக எல்லாவற்றையும் என்ன செய்தார்? சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 19:38 40 வரையில் மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். எப்படி துதித்தாங்க? பரலோகத்திலே சமாதானமும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவங்க எப்படி அர்ப்பணித்திருப்பாங்க? சத்தமா அர்ப்பணிச்சிருப்பாங்களா? துதியின் சத்தத்தோடு ஒரு மகிழ்ச்சியான துதியின் சத்தங்கள் பிறப்பிக்கப்பட்டது. அப்போ ஒரு கிரௌடே என்ன செய்து, ஒரு கூட்டமே என்ன செய்து அவரை துதிக்கிறாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு துதிக்கிற ஒரு சேனையா இருக்கிறோம். மகிழ்ச்சியின் சத்தத்தை நம்ம பிறப்பிக்கிறோம். சத்தம் என்ன? சத்தம்னா என்னது? மகிழ்ச்சியான துதியின் சத்தம்னா என்னது? அத மகிழ்ச்சியினாலதான் என்னது வரும்? ஷவுட் வரும். அந்த மகிழ்ச்சியின் சத்தம். அப்ப மகிழ்ச்சியின் சத்தம் நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்முடைய இருதயத்தின் நிலை, அந்த ஸ்டேட்டஸ் அப்படிதான் காணப்பட வேண்டியது அவசியம். முதலாவது காரியம் சாந்தமுள்ள ராஜா என்று சொன்னேன். அது அவருடைய ஹம்பிள்னஸ் குறிக்குது, அவருடைய நேச்சரை குறிக்குது. நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய குணம் என்ன? சாந்தமுள்ளவர், தாழ்மை உள்ளவர். 2வது காரியம் மகிழ்ச்சியின் துதி சத்தம். அப்படி அந்த டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு போய் வசனங்களை நீங்க நல்லா வாசிக்கணும். லூக்கா 19. மூணாவது காரியம் சகரியா 9:9 அவர் தீர்க்க தரிசனமா சொல்றார். அந்த ஈவெண்ட் எல்லாம் சொல்றார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அடுத்து நான் சொன்ன மார்க் 11:11 வந்துருங்க. அந்த இடத்துல 11வது அதிகாரத்துல அங்க எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து நான் வாசிக்கிறேன். முதல் வசனம் வேக வேகமா வாசிப்போம். பெத்தானியா ஊருக்கு வந்தப்போ ஒலிவமலைக்கு பக்கத்துல இருக்கு. அங்க 2 சீஷரை நோக்கி என்ன சொன்னாரு? எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போய் என்ன செய்யுங்க? ஒரு காலு ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கும். அவருக்கு எல்லாம் தெரியும். ஏசப்பாவுக்கு எல்லாம் தெரியும்ல. நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, நீங்க அங்க இருக்கீங்க, இந்த அட்ரஸ்ல இருக்கீங்க, எங்கேயோ போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அட்ரஸ் கூட அவருக்கு என்னது தெரியும். அதனால அந்த கழுதை குட்டி இருக்கிற இடத்தெல்லாம் அவர் சொல்றார். கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. ஏன் இப்படி செய்யறீங்க? நிச்சயம் கேட்பான்ல. கழுதை குட்டியே அவன் வளர்க்குறவன் கேட்பான்ல. அப்படி கேட்டா ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்க, உடனே அவன் என்ன செய்வான்? அனுப்பி விடுவான். அதையும் சொல்றார். அதே போல கழுதை குட்டியை பார்த்தாங்க, அவிழ்த்தாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. அப்ப அந்த குட்டி இயேசுவிடத்துல வந்த உடனே அவர் என்ன செஞ்சாரு? அதன் மேல வஸ்திரங்களை போட்டாங்க.
சீஷர்கள் தான் போட்டிருப்பாங்க, அப்படித்தானே. அதன் மேல ஏறி போனார். அநேகர் வஸ்திரங்களை என்ன செய்தாங்க, வழியெல்லாம் என்ன செஞ்சாங்க, விரித்தாங்க. மரக்கிளைகளை எல்லாம் தரித்து வழியில அந்த தீர்க்க தரிசன வார்த்தை சகரியா மூலம் சொல்லப்பட்டபடியே அப்படியே என்ன செய்யறது, நிறைவேறினதை பார்க்கணும். அப்போ உன்னதத்துல ஓசன்னா சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. எல்லாத்தையும் அவர் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் என்ன செய்யறாரு, பெத்தானியாவுக்கு போறாரு. ஆனா அந்த இடத்துல இன்னொரு காரியம், அத்திமர காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, அது மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஜோபத்துக்கு நேராக கடந்து போறோம். அந்த அத்திமரம் போதும்னா இப்ப அத்திமர காரியத்தை மட்டும் நல்லா கவனிங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த இடத்துல முழு இலையோட என்ன காணப்படும், கனிகளும் காணப்படும். இந்த இடத்துல அவங்க குறிப்பிட்ட மாதம் ஏப்ரல் மாதத்துல முழு இலையும் கனியும் இருக்குமா. சில மரங்கள்ல, அத்தி மரங்கள்ல இலையே இல்லாம கனி மட்டும் இருக்குமா அந்த அத்தி மரத்துல. இந்த மரம் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்துச்சான், ஏமாத்திக்கிட்டே இருந்துச்சான். நல்லா இருக்குல்ல இந்த ஈவெண்ட். இந்த மரம் என்ன செஞ்சுச்சான், என்ன செஞ்சுச்சு, ஏமாற்றி கொண்டு இருந்ததாம். வருடத்தின் ஆரம்பத்துல இலைகளோ பழங்களோ வருடத்தின் ஆரம்பத்துல இருந்தாலும் இலைகள் இருக்கும்னா அங்க என்னமும் இருக்கணும், கனி மரமும் இருக்கணுமா, பழமும் இருக்கணும், கனிகளும். இலை இருந்தா அங்க கனியும் இருக்க வேண்டியது அவசியம். ஆனா இந்த மரம் என்ன செஞ்சுட்டே இருந்துச்சு, தன்னை ஏமாற்றி கொண்டு இருந்துச்சு. கனி இல்லாம சும்மா நின்றுச்சு. ஒன்னே தன்னிடமே இல்லாத ஒன்றை இஸ்ரவேல் தேசத்துல இருந்த எருசலேம் நகரத்துல ஒரு காட்சி பொருள் மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி என்ன செஞ்சிச்சு. ஒரு மரம், நம்ம வீட்டுல ஒரு மரம் வளர்த்தோம்னா, ஒரு பழ மரம்னு வாங்கி நம்ம நட்டு போட்டோம்னா அதுல என்ன செய்வோம், பழத்தை எதிர்பார்ப்போம். அது அப்படியே இருந்துச்சு, ஒரு காட்சி பொருளாகவே இருந்துச்சு அந்த மரம். அதனால எந்த பலனும் இல்லாம குறைவான பலன் தருகிற அந்த மரத்தை பார்த்து இது எதை குறிக்குதுன்னா, எதை குறிக்குது நீங்களே சிந்திச்சு பாருங்களேன். எந்த பலனும் இல்லாத அல்லது குறைவான பலன் தருகிற ஒரு தனி மனிதனை குறிக்குது, ஒரு சபையின் காட்சியை குறிக்குது. அதை நீங்க குறிப்பா எழுதிக்கோங்க. இது ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு ரொம்ப ஆழமான கருத்து. எந்த பலனுமே இல்லை, எந்த பிரயோஜனமே இல்லை, அல்லது குறைவான பலன் தான். நம்மளால குறைவான ஒரு இதுதான், கொஞ்சம் தான் யூஸ், முழு பலனும் இல்லை. அப்படிங்கும் போது ஒரு தனி மனிதனை குறிக்கிறது, ஒரு சபையின் காட்சியை குறிக்குது, ஒரு சபையை குறித்ததான ஒரு படமா இருக்கிறது, ஒரு இமேஜா இருக்கிறது. அப்ப எந்த கனியும் இல்லாம பசுமையில சிறப்பாக இருந்து என்ன பயன்? பசுமையானா வெளிப்பிரகாரமா இருந்து நான் என்ன பயன்? என் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், அதிக கனிகளை கொடுக்கணும், அதிக பலனை நான் கொடுக்கணும். அவர் ரிவார்டர், அவர் பலனை அழிக்கும்படிக்கு அவரே வர்றார். அப்ப நான் எவ்வளவு பலன் கொடுக்கணும், எவ்வளவு அதிக கனிகள் கொடுக்கணும், ஒரு சபை அவ்வளவு கனிகளை கொடுக்கணும், அதிகமான ஆத்துமாக்களை உடையதா இருக்கணும், வளர்ச்சி மிக்கதா இருக்கணும். நான் அதிகமாக பலன் கொடுப்பேன் என்று சொல்லி அது என்ன செய்யுங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த நாள்ல. ஆண்டவரே, நான் பலனற்று இருக்கக்கூடாது, பிரயோஜனமற்று இருக்கக்கூடாது. ஒரு காட்சி பொருளா நான் என்ன செய்யக்கூடாது, சும்மா அப்பப்ப விசிட் பண்ணிட்டு போற ஒரு காட்சி பொருள், ஒரு ஷோகேஸ் பொம்மை. நான் எப்போ அதை தான் சொல்லுவேன், ஒரு ஷோகேஸ் பொம்மை என்ன செய்யும், அது அங்கேயே அப்படியே நின்றுட்டு இருக்கும் அசையாம. அது எல்லாரும் என்ன செய்யும், அட்ராக்ட் பண்றதுக்கு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி ஒரு காட்சியாக மட்டும் இல்லை, நம்ம பலன் கொடுக்கிற ஒரு பர்சனாலிட்டி உடையவர்களாக ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், மறுபடியும் ரட்சித்திருக்கிறார், உயிர்ப்பித்திருக்கிறார். அப்ப நமக்குள்ள அதிக பலன் உண்டாயிருக்கும்படிக்கு என்ன பண்ணுவாரு, சில மரங்களெல்லாம் என்ன செய்வாங்க, முட்கள் அதெல்லாம் என்ன செய்வாங்க, கிளென்ஸ் பண்ணுவாங்க, ட்ரிம் பண்ணுவாங்க. இப்போ காலேஜில் படிக்கும் பொழுது அதுக்குன்னே நாங்களே பண்ணுவோம். பொட்டானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்களே பண்ணுவோம். அதெல்லாம் அதிக கனிகள் வர்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பண்ணலாம். அப்போ அதிக கனிகள், அது இன்னும் நல்லா, அது பச்சை பசேர்னு இருந்தால் மட்டும் போதாது, அது நிறைய மச் ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு உரியதாக அது மாறணும். அதனால இந்த கனியில பசுமை இருந்து என்ன பயன்? இது தனி
மரமா தனி மனிதரை குறிக்கிறது. இந்த மரம் சில நாடுகளை குறிக்குது. மத்தேயு நற்செய்தி அந்த காஸ்பல் புஸ்தகத்துல கூட அத்தி மரம் இஸ்ரவேலை குறிக்கிறதா எழுதப்படாட்டாலும், ஆனா இஸ்ரவேலிடத்தில் நிச்சயமாக அதிக இலைகள் இருந்தன, ஆனா கனிகள் என்னது? குறைவாக. அத்திமரம் எந்த இடத்துல இருந்துச்சு? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா? என்ன சொன்னேன் உங்களுக்கு? கேள்வி. இனிமேல் டெஸ்ட் இங்கேயே இருக்கும். பிரசங்க கேட்கும் போதே டெஸ்ட் இருக்கும். தனியெல்லாம் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் கிடையாது, குவிஸ். ஏன்னா தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, இஸ்ரவேலிடத்துல அதிகமாக நிச்சயமாக இலை இருந்தது, ஆனா பழங்கள் இல்லை. அதனால தான் அவர் என்ன பண்ணாரு? சபிச்சாரு. அப்ப இந்த இடத்துல மத்தேயு மார்க்ல 21 22 வரைக்கும் விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம், அதை கொண்டு வர்றதுக்கு தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன். விசுவாசத்தின் வல்லமை. விசுவாசம் இல்லாத ஜெபம் வல்லமையில என்ன செய்யுது? குறைவுபட்டு போயிருது. என் ஜெபம் விசுவாசம் இல்லாததா இருக்கும்னா அது வல்லமையில குறைவுபட்டுரும். விசுவாசம் உள்ள ஜெபம் தான் அற்புதங்களை நடப்பிக்கும். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்ப தேவனிடத்துல விசுவாசம், இது நமக்கு போதிக்கிற அத்திமரம் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? விசுவாசத்தை போதிக்குது. நம்ம விசுவாசத்தின் வல்லமையினால நிரம்பி இருக்கும் பொழுது அற்புதம் என்ன செய்யும்? சர்வசாதாரணமா நடக்கும். ஒரு போன் உருவாகுன்னு சொன்னா என்ன செய்யும்? அந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீக்வன்சிஸ் கடந்த நாள்ல நான் அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அதை கமாண்ட் பண்ணும்போது என்ன செய்யும்? எல்லாம் கடா 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 கடான்னு என்ன செய்யும்? உருவாகும். இதெல்லாம் அவங்களுக்கு ஆசையா இல்லையா? நம்ம அப்படி எதிர்பார்ப்போம். கிரியேட்டிவ் மிரக்கிள், உருவாக்குகிற அற்புதத்தை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அப்ப விசுவாசம் இல்லாத ஜெபம் வல்லமையில குறைச்சி இருக்கும். உன் ஜெபம் இப்போ இத்தனை பேர்ல ஒவ்வொருவரையும் ஜெபம் பண்ண வச்சா, விசுவாசம் இல்லாத ஜெபம் நம்ம பண்ணிட்டோம்னா அது என்ன செஞ்சிரும்? வல்லமைய குறைவுபடுத்திரும். அதான் நம்ம வசனத்தை தான் பேசணும், ஈவென்ட்ஸை பேசக்கூடாது. நான் கடந்த நாள்ல சொல்லியிருந்தேன் இல்ல, பாதக என்னது வரும்? பாதக நிகழ்வு, பழைய கால கடந்த ஈவென்ட்ஸ், சம்பவங்கள், இதெல்லாம் பேச பேச என்ன பண்ணும்? ஒரு கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் நம்முடைய பாடியிலே செக்ரீட் ஆகும். அது அந்த மூளைக்கு அனுப்பப்படும். பல வியாதிகளை கொண்டு வருதுன்னு நான் எழுதியிருந்தேன். அப்போ நம்ம பாதகத்தை என்ன செய்யக்கூடாது? பாதக சிந்தனை இருக்கக்கூடாது. சிந்தனை கூட இருக்கக்கூடாது. என் நினைவு கூட எப்படி இருக்கணும்? உன் இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேசும். உன் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நீ இருக்கிற, அப்படிதான் இருப்ப. நீ பாதகமா சிந்திச்சின்னா, பாதக நிகழ்வு நடந்திருந்தாலும் பாதகத்தை இனிமேல் என்ன செய்யாம இருப்போம்? சிந்திக்காம இருப்போம். பாதக நினைவுகள் இல்லாம இருக்கட்டும், சாதக நினைவு வரட்டும். சாதக சிந்தனை, எனக்கு நன்மையை வருவிக்கிற சிந்தனையை தான் நான் என்ன செய்யணும்? நான் சிந்திக்கணும். அதுக்கு தான் நான் வசனத்தை படிக்கிறேன். அதுதான் வசனத்தை நான் ஜெபமாக்குறேன். அங்கதான் விசுவாசம் வருது. மற்றபடி வரல. நான் எதையாவது அதை இதை பேசிட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை தான் நான் என்ன செய்யணும்? பேசணும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் எதை பார்க்கணும்? ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ் சொல்லி, அப்ப அவரை தான் என்ன செய்யணும்? மையப்படுத்தணும். ஏசு கிறிஸ்துவ தான் அதுல பாருங்க. ஒவ்வொரு சாப்டர்லயும் மார்க் 11, என்னது மத்தேயுல என்ன சொன்னேன்? மத்தேயுல 21, லூக்கா 19:38 வரை 40 வரையிலும், சகரியா 9:9 சொன்னேன், மார்க் 11:11, அடுத்து மத்தேயு 21. உங்களுக்கே நீங்க திரும்ப வசனங்களை படிக்கும் பொழுது, வசனங்களை தியானிக்கும் போது வார்த்தையை உங்களுடைய அனுபவமாக்க முடியும். வார்த்தையின் மூலம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக துதிக்கிறதுக்கு தடைப்படலாம், அல்லது உங்க வீட்டுல நீங்க ஏதோ ஒரு மாதிரி ஒரு பிளாக்க நீங்க உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. நான் எப்படி இவங்க நடுவுல, இந்த முள்ளுக்கு நடுவுல குத்திக்கிட்டே இருக்கு எப்பவும், அவங்க நடுவுல நான் எப்படி பாட முடியும்? எப்படி நான் சந்தோஷமா மகிழ்ச்சியின் சத்தத்தை பிறப்பிப்பது? அவங்கள பார்க்கும்போது, அந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்துல நீங்க துக்கப்படுறீங்க, व्यसனப்படுறீங்க. நீங்க ஆண்டவரை மையப்படுத்துங்க. ஃபோக்கஸ் ஆன் ஜீசஸ். எப்பவுமே இயேசுவை மையப்படுத்துங்க.
இயேசுவை மையப்படுத்துங்க, அவரையே பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையின் நடுவிலும் அவரை பார்த்து மகிழ்ச்சியா இருக்க படிங்க. விசுவாசத்தின் வல்லமை குறையக்கூடாது. உங்க பேச்சுல, உங்க சிந்தனையில, உங்க பேச்சு வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இருதயத்தின் நிறைவு எப்படியோ அப்படியே வாய் பேசும். இருதயெல்லாம் சில பாதக சிந்தனை நிறைஞ்சிருந்துச்சுன்னா, மாம்ச சிந்தனை நிறைஞ்சிருச்சுன்னா, அல்லது பொல்லாத சிந்தனை நிறைந்து இருந்ததென்றால் அதுதான் வெளிப்படும். அதுதான் வெளிப்படும். என் சிந்தனை நல்ல சிந்தனையா இருந்தா, நல்ல சிந்தனையா இருந்தா நல்ல காரியம்தான் வெளிப்படும். நல்ல காரியம்தான் வெளிப்படும். அங்க மதிகேடு வெளிப்படாது. இருதயத்தின் உள்ளதான் வெளிப்படும். அவங்கள இவங்கள மற்றவங்களெல்லாம் சொல்லாதீங்க. என் வீடு இப்படியே, நான் இப்படி இருக்க முடியும், நல்லதை நினைக்க முடியும், நல்லதை பேச முடியும், நல்லதை சிந்திக்க முடியும், நல்லதை பார்க்க முடியும். இல்ல முடியும். பக்கத்துல இருக்கிறவங்க உன்னை அப்படியே டார்ச்சர் பண்ணாலும், உன் மைண்ட் இப்படியே பாதிக்க பார்த்தாலும், அதெல்லாம் பிசாசுனுடைய வேலை. உனக்குள்ள அந்த கில்ட்டி கான்சியன்ஸ கொண்டு வந்து நீ தப்பு, அதை பண்ணின, இதை பண்ணின, நீ இப்படி பண்ணி இருக்கலாம், அப்படி பண்ணி இருக்கலாம், அப்படி செய்தா ரைட்டா இருந்திருக்கும், இப்படியெல்லாம் உனக்குள்ள தோல்வி மனப்பான்மையை வைக்க விரும்புகிறவன், தாழ்வீனத்தை கொண்டு வருகிறவன், இன்னும் கில்ட்டி கான்சியன்ஸ், சுத்த மனசாட்சிக்கு தெளிந்த மனசாட்சிக்கு பதிலாக அந்த கில்ட்டி கான்சியன்ஸ் எப்பவுமே உன்னை அப்படியே உறுத்திட்டு இருக்கிற மனசாட்சி இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உன்னுடைய மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிற வல்லமையுடையதா இருக்கிறது. ஆவில நிரம்பி இப்பவே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருக்கிறது அந்த விசுவாசம் அதிகரிட்டு. பிரசங்கமா அதை தான் கேட்டீங்க. மகா பரிசுத்த விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசம், மகா பரிசுத்த விசுவாசத்துல நீங்க பலப்படுத்துங்க, உறுதிப்படுத்துங்க. ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணுங்க, அன்பில காத்துக்கொள்ளுங்க. அப்பதான் இரக்கத்தை பெற காத்திருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். மகிழ்ச்சியின் சத்தத்தை பிறப்பிக்க ஒரு தீர்மானம் எடுங்க. நல்ல சிந்தனையை நீங்க தான் உருவாக்கி கொள்ளணும். நல்ல சிந்தனையை நீங்க தான் நல்லா சிந்திக்கணும். மூளை அப்போதான் நல்லா முன்னேற முடியும். மூளை how to excel the brain என்று சொல்லி அந்த புத்தகத்திலிருந்து நான் எடுத்து அதை எழுதி இருக்கிறேன். அந்த மூளை முன்னேற்றுவது எப்படி, உன் சிந்தனா சக்தி, அந்த மைண்ட் ரெனியூ பண்றது எப்படி, உன் மனசு பாதிக்கப்பட்டு கிடக்கிறது, உன் மைண்ட் புதுசா இல்லையே, ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லைன்னா அங்க உனக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்காது, உனக்கு நியூ திங் நடக்காது. நியூ அற்புதம் எப்படி நடக்கும்? புது அற்புதத்தை ஒரு பக்கம் பேசிட்டு நீ பழையதையே பேசி கொண்டிருக்கிறாயே. புதுசா யார் கமிட் பண்றீங்க? கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க. ஆண்டவரே, துதிக்க, சந்தோஷமாய் துதிக்க நான் முற்படுவேன்பா. ஒரு காட்சியின் மரமாக அல்ல, நீதியின் விருட்சம் என்று சொல்லி நாட்டி வச்சிருக்கிறார். அப்படி ஆண்டவர் சொல்றார், உங்களை பார்த்து சொல்றாரு, நீதி விருட்சமாய் நாட்டி வைத்திருக்கும் பொழுது நீ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு மரம் போல எண்ணுகிறாயே, நான் சபிக்கப்பட்டு போயிருவேனோ, நான் இப்படி ஆயிருவேனோ, நான் ஒரு மொட்டை மரமாய் இருப்பேனோ, ஒரு இலையுந்த மரம் போல இருப்பேனோ? இல்ல, நீ ஏப்ரலோ மேயோ ஜூனோ எல்லா மாதத்திலும், இந்த மார்ச் மாதத்திலும் இலைகளோடு கூட கனிகளும் இருக்கும். கனிகளும் இருக்கிற மரமாக ஆண்டவரே மிகுந்த கனிகளை நீ எதிர்பார்க்கிறேன். தனி மனித ஆத்துமா, எங்களுடைய மனித ஆத்துமா, அது போல சபையினுடைய காட்சிகள் ஆத்துமாக்களால், அந்த கனிகளால் நிறைந்திருக்கணும். எங்க வாழ்க்கை அன்பினால் நிறைந்திருக்கணும். கேளுங்க கேளுங்க கேளுங்க. சந்தோஷம் சமாதானத்தினால் அப்பதான் நிரப்புவார். அன்பு நிரப்பும், சந்தோஷம் முழுசா நிரப்பும், சமாதானம் நிரம்பும். ஆவியின் கனி 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்த குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கனி கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார், கிளென்ஸ் பண்ணுகிறார். உன்னோட லைஃப்ல இப்போ ஒரு கிளென்சிங். அன்னைக்கு எருசலேம் நகரத்துக்கு அவர் இப்படி பவனி போகும் பொழுது அழுதார். எருசலேம் நகரத்தை பார்த்து அழுதார். நாங்க நேற்று இதை ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். குடும்பமாய் செபிக்கும் பொழுது, உன்னை சந்திக்கும் காலம்,
காலம், உன்னை சந்திக்கும் காலம், உன்னை சந்திக்கும் காலம் என்று அது லூக்காவிலே தான் போடப்பட்டிருக்கிறது. ஓ ரகதலபா ஷகலபகதலரியா கலபா. ஏன் அவர் கண்ணீர் விட்டு அழுதா ஓ என்று சொல்லி நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். வீப்பிங்க, அந்த கிரையிங்க பார்க்கிறோம். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நம்முடைய ராஜாதி ராஜா வருகிறார், வருகிறார், வருகிறார். அவரை துக்கப்படுத்தாதீங்க, அவரை அளவிடாதீங்க. ஓ ஷதலரபா. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனையோ தரம் உன்னை சேர்த்து கொள்ள நான் மனதாய் இருந்தேன், உனக்கோ மனது இல்லாமல் போயிற்று என்று சொல்லுகிறார். ஓ ரபகாஷியாந்தலாரியா துரியாக்கலபா. ஓ லூக்கா 19 தான் அந்த கடைசி பகுதியில இருக்கு. சீஷர்கள் எல்லாம் புகழ்ந்தப்போ மற்ற எல்லா கூட்டமே புகழ்ந்தது சமாதானம், உன்னதத்துல மகிமைன்னு சொல்லி. அப்ப போதகரே உங்களுடைய சீஷரையை அதட்டி போடுங்க. பரிசேயர் சிலர் எழும்பி, கூட்டத்தில் இருந்த அந்த பரிசேயர்களே எழும்பி சொல்றாங்க, சீஷரை அதட்டுங்கப்பா, அவங்க கூப்பிடக்கூடாது. உடனே அவர் சொன்னாரு, நீங்க பேசாம இருந்தா இந்த கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் யாரையாயிலும் பார்த்து ஆண்டவர் கண்ணீர், வீப்பிங், அந்த கிரையிங் இருக்கிறது நாம் புரிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளாகலும், இந்த நாளில் எருசலேம் நகரத்தை பார்த்து சொன்னதா இருந்தாலும் உங்களுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் நான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஓ உனக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ இந்த நாளிலாகிலும் நீ அறிந்தா நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். ஓ நீ உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாம போனாயே என்று சொல்லி பின்னால உள்ள வசனத்தை பாருங்க. அடுத்த வசனம் ஓ எப்படி என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஓ அப்படி என்றால் ஓ நம்ம எவ்வளவா சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொள்ளணும். இது சந்திக்கும் காலம், அவர் உன்னை சந்திக்கும் காலம், அதிக பழங்கள் தரும் நேரம். ஹல்பரு மனதியா அல்லதனா ஓ ராகந்தலவனா, காட்சிக்காக வந்து நிற்கிறேனா அல்லது பிரயோஜனமான ஒரு மரத்தானா என்று சொல்லி நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை குறித்து கண்ணீர் விட்டு அழுகிறாரா? ஒரு தனி மரமாய் சபையில நான் பயனற்று கிடக்கிறேனா அல்லது தனிப்பட்ட ஆத்துமாவில் நான் கனி தர முடியாம ஒரு மொட்டை மரமா இருக்கிறேனா? ஒரு தனியா ஒரு ஐடிலா நான் நின்றுட்டு இருக்கிறேனா என்று சொல்லி இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஒப்பு கொடுங்க. இல்லாண்டவரை, இல்லாண்டவரை, இனி நான் கனி கொடுக்க போறேன், இனி நான் கனி கொடுக்க போறேன்ப்பா. ஓ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நான் அறிய போறேன் ஆண்டவரே. நீங்க என்ன சந்திக்கிற நேரத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஹலபரி அந்தலபா ஷந்தலரபா ரீபலகதராரியா கலபா ஷந்தலாரியா கலபா. ஆண்டவர் பிள்ளையை தொடட்டும். இப்பவே உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார், சந்தித்து கொண்டு இருக்கிறார். உங்களை மீட் பண்ணும்படியா, உங்களை தொடும்படியா, உங்களை விடுவிக்கும்படியா, உங்களுக்குள்ள மகிழ்ச்சியின் சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த துதிக்கிற ஆவிய அந்த ஆடை அணிந்து கொள்ளுங்க, அணிந்து கொள்ளுங்க. அந்த துதியின் கார்மெண்ட்டை கொடுக்கிறார். இந்த நாளிலே, இந்த நல்ல நாளிலே, அவர் பாடுபட்ட நாட்கள்ல, அதுக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக எருசலேமை நோக்கி அவர் பவனி வந்தா. ஓ பவனி வந்தா என்னெல்லாம் செஞ்சார் சொல்லி நான் சுருக்கமாக சொன்னேன். எத்தனை காரியங்களை நீங்க வைத்து உங்களையும் ஒப்பு கொடுங்க. ஹலபகதலா சிகலபா ரேபலா ஷதலபரியா கலரிபா கஷகலபா. எஸ் லா, நாங்க ஆண்டவரே யார் பேச்சையும் கேட்டு எங்களுடைய துதியை நிறுத்தாதபடிக்கு, எங்களுடைய சிச்சுவேஷனை பார்க்காதபடிக்கு, அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்க்காதபடிக்கு, உங்களுடைய உழைப்பை பார்க்காதீங்க. நான் அதை எது செய்யணும்னு சொல்லிட்டு அதை பெருசா நினைக்காதீங்க. ஜீசஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும், எளிதா இருக்கும். அற்புதமா அடுத்த ப்ரமோஷனுக்கு நேரா நீங்க மாறுவீங்க. செய்ததே செஞ்சுட்டு இருக்கிற மாட்டீங்க. ஓ புதுசா ஒப்பு கொடுங்க. புதுசா ஒப்பு கொடுத்து தான் பாருங்களேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு புது கிருபை கொடுப்பாராக. இது அவர் உங்களை சந்திக்கிற நேரம், அற்புதத்தை செய்கிற நேரம். அப்ப அந்த வேளையில வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், கூடி வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய திருநாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் தொட்டதற்காய், விடுவித்ததற்காய், விசுவாசத்தின் வல்லமை பொருந்தியவர்களாய், விசுவாசத்துல அவங்க கேட்டு
கேட்டுக்கொள்வது எதுவோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளதான் போறாங்க ஆண்டவரே. எஸ் லோ, விசுவாசத்தினால வராத யாவும் பாவம் சொல்லியிருக்கு. விசுவாசம் இல்லாம உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரிய ராஜா. அதனால விசுவாசத்தோடு இருக்க போறேன் என்று சொல்லிட்டே போங்க. விசுவாசத்தின் வல்லமை செயல்படும். விசுவாசத்தோடு கூட தான் நான் கேட்க போறேன். நான் விசுவாசத்தோடு கேட்டதெல்லாம் எனக்கு அது பலிதமாகிறது என்று சொல்ல முடியும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க திருநாமத்தை மகிமைப்படும். அப்பா, உங்களுடைய பாதுகாப்பின் கீழே, உங்களுடைய பராமரிப்பின் கீழே, உங்களுடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள்ளாக தொடர்ந்து காணப்படுவார்களாக. அக்கினி மதிலாக நீ சூழ்ந்து நிற்பீராக. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் நீ தொட்டதற்காக, தனிப்பட்ட ஆத்மாவை நீ சந்தித்ததற்காக, அவர்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த முழு ஆராதனை நீ பொறுப்பெடுத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.